நம்ம மக்களே, நாங்கள்லாம் வாழ்ந்த காலம் பொற்காலங்கள். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு 30 வயசாச்சு, யாருக்காவது மாப்பிள்ளை வேணும் பொண்ணு வேணும்னா வாங்க இன்றைக்கி தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் வீட்டுக்காரால் கைவிடப்பட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரர் என்னை சேர்ந்துட்டார், நான் ஒரு விதவை இப்படின்ட்டு விபச்சாரத்துக்கு அழைச்சிட்ருக்காங்க மக்களை. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார் என்னைய அடிக்கடி இந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோ, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோன்னு. அவரே ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. பார்த்தா அதில் வெறும் அசிங்க படம் தான் வருது. பார்த்தேன், அதில் உடனே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு எதுக்கு நமக்கு இதுன்னு சொல்லிட்டு நான் ஆண்டோட வசங்களை வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு அதில் விட்டுட்டேன் மக்களை. அப்புறம் அந்த இலக்கியான்னு ஒன்று வருது. ஐயோ கடவுளே, அது பெற்றது இப்போ மனுஷங்களா இல்லை மாடுங்களா இல்லை மிருகங்களை பற்றிச்சா என்னமோ தெரியல. உண்மையில் அது புள்ள தான், பொம்பளையாவா என்னன்னு ஒன்று தெரியல. அது பிள்ளையா பொம்பளையா கர்மம். அசிங்கத்துலேயும் கேவலத்துலேயும் கேவலம். இவ்வளோ மாதிரிலாம் இருக்கிறவங்க பார்த்து உலகத்தில் அத்தனை பேர் கெட்டு போயிடுவாங்க, அத்தனை குடும்பங்களும் வீணாக போயிடும். இந்த மாதிரி பிள்ளைலாம் இந்த போலீஸ்காரங்களாம் இந்த பிள்ளையெல்லாம் இவ்வளோலாம் பிடிச்சி உள்ள போட மாட்டாங்களா? என்னங்க ஒரு அக்கிரமம், அநியாயத்துக்கு அவுத்து போட்டு ஆடுறாங்க அந்த பொம்பளை. ஐயோ சாமி, பார்க்க பொம்பளைகளால் கண் கொண்டு பார்க்க முடியல. எங்கனாலேயே ஆம்பளைங்க பார்த்தா சும்மா இருப்பானுங்களா? இதனால் இந்த சனியம் பிடிச்சவளுங்களால என்ன பண்ணுறாங்க, பச்சை பச்சை குழந்தைங்களெல்லாம் அவனுங்களோட ஆசையை அந்த குழந்தைங்க மேலே தீர்த்துக்கிறானுங்க, நாய்ங்க மேலே தீர்த்துக்கிறானுங்க, அநியாயம் ஒன்றும் இல்லாமல் மாடுங்க மேலே தீர்த்துக்கிறானுங்க. இது ஒன்றும் இல்லை, ஆடு மேய்க்க போனால் ஆட்டு மேலே அவங்களோட ஆசைகளை தீர்த்துக்கிறானுங்க. கேவலத்துலேயும் கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி இலக்கிய அவளோட இதெல்லாம் கட் பண்ணுங்கள் தயவுசெய்து. அவளுடைய இன்ஸ்டாகிராம் அவளோட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக ரொம்ப கேவலமாக இருக்குது. அவளுடைய இதெல்லாம் ஃபோட்டோக்களெல்லாம் வருது, அவளுடைய வீடியோக்கெல்லாம் பார்க்க சகிக்கிறது இல்லை. தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்கள் மக்களை, பார்க்க முடியல.